إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த நம்முடைய ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய கிருபையும் கருணையும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கியிருக்கிற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திற்கு நாமெல்லாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹு சீராக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீரிலும் நிலத்திலும் ஜோடிகளாக சேர்ந்து வாழ்கிற, கூட்டமாக சேர்ந்து வாழ்கிற உயிரினங்களை அல்லாஹு இந்த பூமியில் படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களில் மிக சிறந்த படைப்பாக எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் எல்லா உயிரினங்களை காட்டிலும் அல்லாஹு இந்த மனித சமுதாயத்தை உயர்வுபடுத்தியிருக்கிறான், மேன்மைப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறது. எறும்பினம் கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறது. பறவைகள் கூட்டமாக சேர்ந்து வாழ்கின்றன. விலங்கினம் கூட்டமாக சேர்ந்து வாழ்கின்றன. கூட்டமாக சேர்ந்து வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை அறிவித்து தரவில்லை, அதை சொல்லியும் தரவில்லை. அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். அது அதற்கு தோதுவாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தனக்கு எது நல்லது தனக்கு எது கெட்டது என்பதை அறியாத ஒரு உயிரினங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் படைத்திருக்கிறான். ஆனால் மனித இனத்திற்கு மட்டும்தான்
இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் அந்த சமுதாயத்திலிருந்தே ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பி வைத்து இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிறான். வேறு எந்த உயிரினங்களிலும் வேறு எந்த ஒரு ஜீவராசிகளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மனித சமூகத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்றான், அதிலிருந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து இப்படிதான் நீங்கள் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும், நீங்கள் நடத்துகிற இந்த சமுதாயம் சரியான ஒரு வாழ்வியல் வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் காண்பித்து தர வேண்டும் என்கிற செய்தியை எல்லா ரசூல்மார்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லி தந்தாங்க. அந்த வரிசையில தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு முறையை, வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயம் 70வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமினுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹு சொல்கிற பொழுது வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை நிலத்திலும் நீரிலும் அவர்களுக்கு நாம வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். வரஸக்நாஹும் மினத் தொய்யிபாத், மேலும் இந்த சமுதாயத்திற்கு நல்லவைகளிலிருந்து நம்ம வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறோம். வஃபல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் அப்படின்னா, வஃபல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்திருக்கிற அதிகமான படைப்புகள் இருக்கிறது, அந்த அனைத்து படைப்புகளை காட்டிலும் இந்த சமுதாயத்தை வஃபல்லல்னா, நாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, கூட்டமாக சேர்ந்து வாழ்கிற மனித இனத்திற்கு குடும்ப அமைப்பு என்கிற ஒரு முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அந்த குடும்ப உறவுகளுக்கு ஏற்ப அழகான பெயர்களையும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்ல வேண்டும் என்றால், குடும்ப உறவுகள் என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 3 விதமான உறவுகளை குறித்து பேசுகிறான். 3 விதமான உறவுகளை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். அதுல முதலாவது உறவு முறை திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற அந்த உறவுகளை அல்லாஹ் சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னா, 25வது அத்தியாயம் 54வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, நாம் மனிதனை தண்ணீரிலிருந்து படைத்திருக்கிறோம். ஃபஜஅலஹு நஸபன் வசிஹ்ரன், மேலும் அந்த மனிதனுக்கு பரம்பரையையும் வசிஹ்ரன் திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற அந்த உறவுகளையும் நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இது முதலாவது உறவு முறை. இரண்டாவது உறவு முறை என்ன அப்படின்னா, சக ஈமானிய சகோதரர்களோடு பழகுகிற பொழுது அதில் ஏற்படுகிற உறவு முறை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான். 49வது அத்தியாயம் 10வது வசனம் அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், எனவே உங்களுக்கு மத்தியில், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற ஈமானிய சகோதர உறவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். மூன்றாவது உறவு முறை என்ன அப்படின்னா, சூரத்து நிசாவினுடைய 1வது வசனம் அல்லாஹ் சொல்கிற பொழுது, வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹ், எந்த விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர்
கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம். அர்ஹாம்னா என்ன அப்படின்னா இரத்த பந்த உறவுகள். அல்லாஹு சொல்கிற பொழுது வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், மேலும் யாரெல்லாம் இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்கிற செய்தியை அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த 3 உறவு முறைகளில் நாம் அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய இரத்த பந்த உறவுகளுக்கு. அந்த இரத்த பந்த உறவுகள் சரியான முறையில் அமைந்து விட்டது என்றால், அதை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தினால் மேலே சொன்ன 2 உறவு முறைகளையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுப்பான். இரத்த பந்த உறவுகள்ல நாம எப்படி இருக்கிறோம்? கூட பிறந்த அண்ணன்ட்ட எப்படி இருக்கிறோம்? கூட பிறந்த தம்பியிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அதை பற்றியான ஒரு அறிவு இந்த சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. இரத்த பந்த உறவுகளினுடைய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? அதனுடைய மாண்புகள் என்ன? உறவுகளை பேணி நடந்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் தருகிற பரிசு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க ஹத்தா இதா ஃபரக மின் ஹல்கிஹி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான படைப்புகளையும் படைத்து முடித்ததற்கு பிறகு காலத்திர் ரஹிம், அல்லாஹுவிடத்தில் உறவு சொன்னது. இது சஹீஹான பலமான ஒரு செய்தி. காலத்திர் ரஹிம், அல்லாஹுவிடத்தில் உறவு சொன்னது. ஹாதா மகாமுல் ஆஇது பிக மினல் கத்தியா, இறைவா அல்லாஹுவினுடைய அந்த அரியாசனத்தை பிடித்து கொண்டு அந்த உறவு அல்லாஹுவிடத்திலே சொன்னது, என்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களிடமிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு கோரியே நான் இப்படி நிற்கிறேன் என்று அந்த உறவு அல்லாஹுவிடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹு சொல்கிறான், கால நஅம், சரிதான். அல்லாஹு சொல்கிறான், அமா தர்வைன அன் அசில மன் வசலக்கி. அல்லாஹு சொல்கிற செய்தியை பாருங்க. அல்லாஹ் அந்த உறவுட்ட பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? நீ நிற்கிறது சரிதான், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன விஷயம் தெரியுமா? உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறார்களோ, நல்ல முறையில் வாழ்கிறார்களோ அவர்களை நான் நல்ல முறையில் என்னோடு இணைத்து கொள்வேன். அதே போன்று அல்லாஹு சொல்கிறான், மன் கத்தஹகி, யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து வாழ்கிறேன். அமா தருதைன, இந்த செய்தி, இந்த நடைமுறை உனக்கு திருப்தியை அளிக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட கேட்கிறான்? உறவிட்ட கேட்கிறான். உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறாங்களோ அவனை என்னோடு நான் சேர்த்து கொள்கிறேன். உன்னை யாரெல்லாம் துண்டிச்சு வாழ்றாங்களோ அவரை நான் துண்டித்து விடுகிறேன். இது உனக்கு திருப்தியை அளிக்கலையா? உனக்கு நிம்மதியை பெற்று தரவில்லையா என்று அல்லாஹு உறவிடத்திலே சொல்கிற பொழுது உறவு சொன்னது, எனக்கு திருப்தி அளிக்குது இறைவா. அல்லாஹு சொல்கிறான் உறவிடத்திலே, ஃபஹுவலக், அது உனக்குத்தான் நான் செய்கிறேன் என்பதாக அல்லாஹு சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லிட்டு, ஃபக்ரஊ இன் ஷிஅ்தும், நீங்கள் நாடினால் திருமறையில் வரக்கூடிய இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. என்ன வசனம் தெரியுமா? ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்தியு அர்ஹாமக்கும். நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி.
அல்லாஹுடைய தூதரவங்க இந்த வசனத்தை நீங்க ஓதிக்கோங்க. என்ன வசனம்? நயவஞ்சகர்களே, முனாஃபிகீன்களே, நீங்கள் போரிலே கலந்து கொள்ளாமல் இந்த பூமியில் குழப்பம் செய்து அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா என்கிற வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவன் யாருடைய செயல்பாடு? நயவஞ்சகர்களினுடைய செயல்பாடு, முனாஃபிகீன்களுடைய செயல்பாடு. அவன் தான் எப்போதுமே தனிமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அல்லாஹுவிடமிருந்து தூர போக வேண்டும் என்று ஆசைப்படுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அதிகமான நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில நயவஞ்சகர்களை குறித்து சொல்கிற பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் இரட்டை வேடம் போடுபவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள், கீழே இருப்பார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் நயவஞ்சகனை போன்று ஆகிவிடுவான் என்கிற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவில் எடுத்து சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு ஹிஜ்ரத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. முதலாவது ஹிஜ்ரத்து அபிசீனியா நாட்டிற்கு, இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னா, லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஜஃபலன் நாசு அலைஹா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த பொழுது இன்ஜஃபலன் நாசு அலைஹா ஃபகுன்து ஃபீமன் இன்ஜஃபல, அல்லாஹுடைய தூதரை பார்ப்பதற்காக மக்கள் எல்லாம் கூட்டமாக அல்லாஹுடைய தூதரின் பக்கம் போறாங்க. ஃபகுன்து ஃபீமன் இன்ஜஃபல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சென்ற அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன். யாரு சொல்றா? அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு நபி தோழர். அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு வராங்க. வரக்கூடிய அந்த சமயத்தில் மக்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அந்த மக்கள் எல்லாம் போறாங்க. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா? அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு நபி தோழர் இருக்கிறார். அந்த நபி தோழர் சொல்லி காட்டுகிறார், ஃபலம்மா தபையன்து வஜ்ஹஹு, நான் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை பார்த்த பொழுது அரஃப்து அன் வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கذாப், அல்லாஹுடைய தூதருடைய முகம் என்னுடைய பார்வைக்கு தென்படுது. நான் பார்த்த பொழுது அறிந்து கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் பொய்யராக இருக்க மாட்டார், அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய முகம் இருந்தது என்கிற செய்தியை அப்துல்லா பின் சலாம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்ன செய்தி அப்படின்னா, ஃபகான அவ்வலு ஷையின் சமிஅத்துஹு, அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி, அதுல முதலாவதான ஒரு செய்தியை சொன்னாங்க. அதனை என்னுடைய காதுகளால் நான் கேட்டேன். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அஃப்ஷு சலாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது வ அத்இமுத் தஆம, பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். வசிலுல் அர்ஹாம, இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை எங்களுக்கு உபதேசமாக சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் அவங்க மதீனாவுக்கு வந்த பொழுது மக்களுக்கு மத்தியில் போதித்த முதலாவது செய்தி என்ன? உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம்.
உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மதினாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அவங்க மதினாவுக்கு வருவதற்கு முன்னால் யூதர்களினுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மதினாவில் மிக முக்கியமான 2 குலத்தார்கள், 2 கோத்திரத்தார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படுகிற 2 கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். யூதர்களினுடைய அழிச்சாட்டியம் அதிகமானது. பொதுவாக யூதர்களுடைய வேலை என்ன? 2 பேர் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, 2 பேர் அன்பை பரிமாறி கொண்டால் யூதனுக்கு பிடிக்காது. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த அவுஸ் ஹஸ்ரஜுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு சண்டையை ஏற்படுத்தினால், அந்த சண்டை எதளவுக்கு நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவுக்கு வருகிற வரைக்கும் அந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், இரத்த ஓட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. அல்லாஹுடைய தூதர் அவங்க மதினாவுக்கு வந்தாங்க. 2 பேருக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள். வரலாற்றினுடைய சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது செய்தது உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்குது? உறவை பேணி நடக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக நம்ம இருப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு உறவும் அந்த உறவை பேணி நடக்கக்கூடியவனுக்கு மத்தியில் சாட்சி சொல்லும். என்ன சாட்சி தெரியுமா? இன்கான வசலகா, அவன் என்னை இணைத்து கொண்டால், அவன் என்னை இணைத்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டான் என்கிற சாட்சி சொல்லும். அல்லது அந்த அவன் என்னை துண்டித்து வாழ்ந்து விட்டால் நாளை மறுமையில உறவு சாட்சி சொல்லும். எப்படி குர்ஆன் என்று அல்லாஹ்ட்ட பேசுமோ அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உறவிட்ட பேசுவான். உறவு என்ன சொல்லும்? யாரெல்லாம் என்னை சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் சாட்சி சொல்லும். யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு எதிராக உறவுகள் வந்து நிற்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் இந்த விஷயத்துல மிக கவனமாக இருந்தாங்க. உறவுகளை பேணி நடப்பதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தாங்க. பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், மிக முக்கியமான ஒரு நபி தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபி தோழர். அந்த நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஓடி வரார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அக்பிரினி பி அமல், அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லி தாருங்கள். அந்த அமலின் மூலமாக யுதுகிலுனி அல் ஜன்னா, அந்த அமலை நான் செய்து விட்டால் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மனிதர் வரார், வந்துட்டு இந்த செய்தியை சொல்றாரு. அல்லாஹுடைய தூதரை சுற்றி ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கு, மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. வந்த மனிதரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, மாலஹு மாலஹு, அந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு என்னன்னு பாருங்க. என்ன திடுதுப்புன்னு ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இவரை போய் கொஞ்சம் பரிசோதித்து வாருங்கள் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. அக்கீதா, தௌஹீதை அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மிக முக்கியமான ஒரு செய்தி, தஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம். இரண்டாவது செய்தியை சொல்றாங்க, வ துகீமுஸ் ஸலாஹ், அல்லாஹுவை நீங்கள் சரியான முறையில் வழிபட்டதற்கு பிறகு, அவனை ஒருமைப்படுத்தியதற்கு பிறகு, வ துகீமுஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். மூன்றாவது செய்தி, வதுதி ஸக்கா, உங்களுக்கு வசதிகள் இருந்தது என்று சொன்னால் ஜகாத்தை கொடுங்கள். வதஸிலுர் ரஹீம், உறவுகளோடு
நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்திற்கு இலகுவான முறையில் செல்வதற்குண்டான வழிமுறைகள் இதெல்லாம். அல்லாஹுவை இணை வைக்காம இருக்கணும், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றணும், வசதிகள் இருந்தால் ஜக்காத்தை கொடுங்க, வதசிலுர் ரஹீம், இறுதியாக உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை, நிறைய சிறப்புகள் இருக்குது. உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மகத்தான கூலியை தருவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்குது தெரியுமா? 2 விதமான உறவு முறைகளை இன்றைய காலகட்டத்தில் நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவது உறவு முறை என்ன தெரியுமா? ஏதாவது நம்முடைய அண்ணனுக்கு மத்தியில, தம்பிக்கு மத்தியில, அல்லது உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள துண்டிச்சு விட்டுரும். அவன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஏன் அவன் எப்படி என்னை கூப்பிடாம இருக்கிறான்? அந்த அளவுக்கு நான் மோசமா போயிட்டேன், அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன், என்னை அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடலையே, என்னை அவன் வலிமாவுக்கு கூப்பிடலையே. ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா ஆக்கிட்டு உறவை துண்டிச்சு வாழ்வாங்க. இதை நான் சும்மா சொல்லல, நடந்த சம்பவங்கள். அவன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல, என்னை விருந்துக்கு அழைக்கல என்ற ஒரு சின்ன பிரச்சனை, குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் இன்னிலி கராபத்தன் அசிலுஹும், அல்லாஹுடைய தூதரே எனக்கு சில உறவுகள் இருக்கிறாங்க, அசிலுஹும் அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன், ஆனா அவர்கள் என்னை துண்டிச்சுட்டு போயிடுறாங்க. அல்லாஹுடைய தூதரே நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன், ஆனா அவர்களுக்கு எனக்கு மோசடி பண்றாங்களே அப்படின்னு அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ சொன்னதை போன்று அவர்களிடத்திலே நீ நடந்து கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு அவர்களுடைய முகத்தில் கரியை பூசுவதை போன்று ஆகிவிடும். எனவே நீ அப்படியே செய்து கொள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டே இருப்பான். எது வரைக்கும் தெரியுமா? நீ அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற வரைக்கும். எப்போது நீ அவர்களை துண்டித்து வாழ்கிறாயோ அப்போது அல்லாஹ்வினுடைய உதவி உனக்கு நின்றுவிடும். அப்ப பாருங்க, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நம்முடைய உறவுக்காரங்க நம்மளை தொந்தரவு பண்ணாலும், நமக்கு நோய்வினையை தந்தாலும், அது உடல் ரீதியாக இருக்கட்டும், உள்ளம் ரீதியாக இருக்கட்டும், மற்ற பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா நாம அவங்கள முறிச்சு வாழ்ந்துடக்கூடாது. அவங்களோடு நெருங்கி பழக வேண்டும், அவர்களோடு உறவு கொண்டாட வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், உங்களுடைய உறவு முறைகளை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது முதலாவது உறவு முறை. இரண்டாவது என்ன அப்படின்னா, பதிலுக்கு பதில் என்கிற ஒரு உறவு முறை. அவன் எனக்கு செஞ்சான், என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு அவன் செஞ்சான், திருப்பி நான் செய்யணும். அப்படி செய்யாட்டினா என் கூட சண்டை போட்டுருவான். இது பதிலுக்கு பதில். அல்லாஹுடைய தூதர் அவங்க இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய உறவு முறைகள் என்பது அது உறவு முறையே இல்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக கண்ணியமிக்கவர்களே, பெற்றோர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறதோ அதே போன்று நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறதோ அதே போன்று நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஏனைய இரத்த பந்த உறவுகளோடு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகிறதோ அதே போன்று இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது உறவுகளை பேணி நடந்தோம் என்று சொன்னால், இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய பரக்கத்து ஏராளம், அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த செய்தியை கவனமாக புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين صلى الله على محمد صلى الله عليه وسلم. நம்முடைய ஜும்ஆவுடைய முதல் உரையில் இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் முக்கியத்துவம் படுத்துகிற இரத்தபந்த உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உறவுகளை பேணி வாழ்வதின் மூலமாக அதற்குண்டான நன்மைகள் என்ன என்கிற ஒரு செய்திகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் முதலாவது உரையில் நம்ம பார்த்தோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியே போனால் ஃபித்னாக்கள் தொடர்ந்து அதிகரித்து இந்த சமூகம் அதன் பின்னாடி போய் கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக, ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருக்கு. இன்னைக்கு குர்ஆனை இழிவுபடுத்துகிற வகையில் பலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹுவினுடைய வேதம், அல்லாஹுவினுடைய கலாம், அல்லாஹுவினுடைய வார்த்தை அடங்கியிருக்கிற இந்த வேதத்தை தொடர்ந்து அசிங்கப்படுத்துகிற வேலைகளை இன்றைக்கு இந்த சமூகம் செய்து கொண்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, அகானி அல் குர்ஆனியா என்று சொல்லப்படுகிற ஒரு யூடியூப் இருக்குது, சரிங்களா? அந்த யூடியூபுடைய வேலை என்ன அப்படின்னா, குர்ஆனினுடைய வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு தோதுவாக வேஷங்களை அணிந்து கொண்டு அதற்கென்று தனியான ஒரு இசை கச்சேரி, இந்த இசை கச்சேரிகள்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதே போன்று என்ன பண்ணுறான், குர்ஆனினுடைய வசனத்தை மைக்கு போட்டு இசை அமைச்சு ட்ரம் அடித்து வாசித்து குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஒரு பாடல் மாதிரி பாடிக்கிட்டு வராங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது யூதர்களினுடைய கலாச்சாரம், யூதர்கள் தோற்றுவித்த ஒரு வழிமுறை. இதிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களை நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட சூரா அல் கஹ்ஃப் என்கிற ஒரு அத்தியாயம், சூரா அல் கஹ்ஃப் என்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய சில வசனங்களை எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு பாடலாக வடிவமைச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தோதுவாக ஒரு சாங்கை போட்டு அந்த வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்திற்கு தோதுவாக வேஷங்களை அணிந்து இது போன்ற செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வேதத்தில் எவன் கை வைக்கிறானோ, அல்லாஹுவினுடைய வேதத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை எவன் இழிவுபடுத்துகிறானோ அவனை விட ஒரு மோசமானவன் யாரும் இல்லை. எனவே கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் யூடியூப்பில் போய் அதை போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? வாய்ப்புள்ள சகோதரர்கள், வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆக கண்ணியமிக்கவர்களை, இது போன்ற இந்த ஃபித்னாக்களினுடைய காலகட்டத்திலிருந்து இந்த சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னா இரண்டுமே அடிப்படை. அதான் ஜும்ஆ ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்ன ஒரு செய்தி, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் இரண்டை நான் விட்டு செல்கிறேன், லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அவ்விரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். என்னது? குர்ஆன் சுன்னா, அல்லாஹுவினுடைய வேதம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஆக கண்ணியமிக்கவர்களே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.